இந்த வீடியோவில் COA நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த COA நோட்டிஃபிகேஷனில் என்னென்னா, இப்போ February 2026க்கான நோட்டிஃபிகேஷன் இது. டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி, COA எல்லாம் சேர்ந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக COA பற்றி பார்க்கலாம். COAல 4 டைப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. பேப்பரு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங், தமிழ் டைப்ரைட்டிங், ப்ராக்டிக்கல், தேரி 4 பேப்பர். நியூ சிலபஸ் படி. நியூ சிலபஸ் யாருக்காவது என்னன்னு தெரியல அப்படின்னா சிலபஸ்ன்னு சொல்லிட்டு COAன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது உள்ளே போயிட்டு நீங்கள் லிங்க் உள்ளே பார்த்தாலே தெரியும் எது எவ்வளோ மார்க்குக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, எத்தனை சிலபஸ், என்ன சிலபஸ். ஆல்ரெடியே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதையும் நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது 2 டைப்பில் நீங்கள் எழுதலாம். ரிமோட் எக்ஸாமினேஷனாகவும் எழுதலாம், ஃபிக்ஸ்டு சென்டர்ஸாகவும் எழுதலாம். ஃபிக்ஸ்டு சென்டர்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு சென்டர் டேட் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறது. ரிமோட் எக்ஸாமினேஷன்ன்றது ஒர்க்கிங் டேல ஒரு ஸ்லாட் அலாட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வீட்டிலே உட்காந்தபடி உங்களோட ஓன் லேப்டாப், மவுஸு, கீபோர்ட், பட் அதில் நிறையா அவங்க ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விண்டோஸ் 10க்கு மேலே இருக்கணும், கேமரா கிளாரிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் ரூமில் எந்த விதமான சவுண்டும் வரக்கூடாது அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் எழுதலாம். ஃபார் CBE ஓகேங்களா? பேஜ் நம்பர் 4ல் இருக்க பாருங்கள். ஃபார் CBE PC எக்ஸாம் வில் பி செப்பரேட்டட், ரிமோட் விண்டோ. ஓகேங்களா? இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு லைட்டாக இருக்குது, அவைலபிளாக நான் எல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாவது மால் ப்ராக்டிஸ்னால் நடுவில் அவங்க கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிட்டா அவ்வளோதான், நீங்கள் மறுபடியும் அட்டன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவு எக்ஸாம் சென்டரில் போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரியே பாருங்கள். இந்த ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் செட்டு, இந்த செட்டில் ஓரளவு அவங்க கிளாரிஃபை ஆகி என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருதுன்ற கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் செட்டுலேருந்து நீங்கள் வீட்டிலேருந்தே கூட அட்டன் பண்ணிக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு 4 பேப்பர்ஸுக்கு அவங்க அலாட் பண்ணிட்டீங்க பாருங்கள். எக்ஸாம் சென்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் கோட் நம்பரும் சொல்லிட்டாங்க. எக்ஸாம் கோடு கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கு 50. எக்ஸாம் டேட்டு கன்ஃபார்மாக இன்னும் அலாட் பண்ணல. ஓகேங்களா? COA GTE வீட்டிலே இருந்து அட்டன் பண்ணுறதுக்கான டேட்டு 23/2/2026 24 பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரில் போயிட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கே 21/4/2026 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது ப்ராக்டிக்கல் ஒரு நாளில் நடக்குமா, தேரி ஒரு நாளில் நடக்குமா, டைப்ரைட்டிங் 2 சேர்ந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது எதுவுமே அவங்க சொல்லலை. இதுக்கப்புறம் தான் டோட் நமக்கு சொல்லுவாங்க. எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறதுன்றதை சொல்லிட்டாங்க. பட் டைப்ரைட்டிங்க்கு ஆனால் சொல்லலை. எவ்வளோ மார்க்ஸ், எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ டைமிங் அப்படின்றது டைப்ரைட்டிங்க்கு இன்னும் வரல. அதுக்கான மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாடல் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ரிப்பரேஷன் இதோ இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், டோட்டு. அதுக்கப்புறம் என் மாடல் எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க CBEயில். ஓகேங்களா? கண்டிப்பாக COAக்கு CBE மெத்தட் தான், TME மெத்தட் கிடையாது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா பழசு இருந்துச்சுன்னா அந்த மெத்தடில் கிடையாது. CBE தான். பழசு எப்படின்னா தேரி எக்ஸாம் கையில் எழுதுவோம். இப்போ கையில் கிடையாது, சிஸ்டமேட்டிக் தான். ஆல்ரெடி உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 50 மார்க்ஸுக்கு வரும். நீங்கள் 20 எடுத்தால் பாஸு. ப்ராக்டிக்கலும் சிஸ்டமில் தான் பண்ணி காட்ட போகிறீங்க. 50 மார்க்ஸு, 20 எடுத்தால் பாஸு. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழை பொறுத்து அவங்க எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ ஸ்பீடுன்றதை இன்ன வரைக்கும் சொல்லலை. இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இதுலேயுமே ஃபுல்லாக நமக்கு கிளாரிட்டியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? டைப்ரைட்டிங், ஷார்ட்டாக எல்லாத்துக்குமே தான். அவங்க இதுலேயுமே நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது டென்டேட்டிவ் தான். ஓகேங்களா? டென்டேட்டிவ் மீன்ஸ் டெம்பரவரி. இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இது வரைக்கும் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்றது டோட்டில் கிடையாது. இப்போ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த COAக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் 30/12/2025, எண்டிங் அப்ளிகேஷன் 19/1/2026 கொடுத்துருக்காங்க. ஆனால் நடுவில் ஒரு இடத்துல 12/1/2026 சொல்லிட்டாங்க. அப்போனா நம்ம எக்ஸாமோட லாஸ்ட் டேட் என்னவா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னவா வச்சுக்கணும், 12. ஓகேங்களா? 11க்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணுற ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணி இன்ஸ்டியூட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதை 12/1/2026 மாற்றிக்கோங்க. இது பாருங்கள், செகண்ட் இதில் 12/1/2026. ஓகே, தேங்க்யூ.